அடக்கி வாசித்து ஆண்களை உள்ளது உள்ளபடியே அப்படியே ஏற்றுக்கொள்ளும் திறனை வளர்த்து விட்டீர்களா? அப்படியென்றால் நீங்கள் 5ஆம் அஸ்திரத்தை கற்றுக்கொள்ள தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த அஸ்திரத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஆண் பாலின இயல்பை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். உங்களை சுற்றி இருக்கும் விலங்கினங்களை ஒரு முறை நன்றாக உற்று பாருங்களேன். அதே ஆடு மாடு, நாய் பூனை, கோழி சேவல், கொசு, ஈ எறும்பு, கரப்பான் பூச்சி தானே. இதில் புதிதாக பார்க்க என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? நீங்கள் அன்றாடம் பார்க்கும் இந்த விலங்குகளில் ஆண் எப்படி இருக்கிறது என்று கவனியுங்கள். உதாரணத்திற்கு வெட்டை கோழிக்கு தலைக்கு மேல் அழகான இந்த சிவப்பு கொண்டை இருக்காது. ஆனால் ஆண் சேவலுக்கோ பளிச்சென்று ஒரு கொண்டை இருக்கிறதே. ஆண் ஆட்டுக்குட்டிக்கு தாடியும் வளைந்த வனப்பான கொம்புகளும் இருக்கும். காளை மாட்டுக்குத்தான் முதுகில் பெரிய வளைவு இருக்கும். ஆண் கரப்பாம்பூச்சி பெரிய ஆண்டனாவோடு தெரியும். ஆக யானை, சிங்கம், மான், மயில் என்று நீங்கள் எந்த விலங்கை எடுத்தாலுமே ஆண் பெண்ணை விட கொஞ்சம் கூடுதல் கவர்ச்சியாக இருக்கிறது. அது ஏன் என்று என்றாவது யோசித்துள்ளீர்களா? இந்த ஆண் விலங்குகள் இவ்வளவு கவர்ச்சியாக இருப்பது யாரை கவர? இவை இப்படி கவர்ச்சியாக இருப்பதுதானோ என்னவோ வேடர்களின் கையில் சுலபமாக மாட்டிக்கொள்கின்றன. ஆக இந்த விலங்குகள் இவ்வளவு கவர்ச்சியாக இருப்பது அதுகளுக்கே ஆபத்தாகி போவதும் உண்டு. அப்படி இருந்தும் இந்த விலங்குகள் எல்லாம் இத்தனை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுடன் சுற்றி வருகிறது என்றால் அது யாரை கவர்வதற்கான முயற்சி? இதே கேள்விதான் சார்லஸ் டார்வினுக்கும் வந்தது. அவரும் பலதரப்பட்ட மிருகங்களை பரிசோதித்து பார்த்துவிட்டு கடைசியில் கண்டுபிடித்த உண்மை என்ன தெரியுமா? இந்த ஆண் விலங்குகள் எல்லாம் இப்படி ஓவர் ஷோ காட்டிக்கொள்வதே பெண் மிருகங்களை கவர்வதற்கு தானாம். பெண் மிருகங்களை ஆண் மிருகங்கள் ஏன் கவர வேண்டும் என்று பார்த்தால் மிருக ஜாதியில் இப்படி ஒரு நடைமுறை உண்டு. பெண் மிருகங்கள் அது பாட்டுக்கும் மேய்ந்து கொண்டிருக்கும். இனப்பெருக்க காலம் வரும்போதுதான் அதன் உடலில் சில ஹார்மோன்கள் சுரக்கும். இந்த ஹார்மோன்களை மோப்பம் பிடித்து கொண்டு ஆண் மிருகங்கள் அந்தப்புறம் வந்து சேர பெண் மிருகமோ உடனே ஆணோடு கூடிவிடாது. வந்து சேர்ந்த அத்தனை ஆண்களுக்குள் முதலில் ஒரு பலப்பரீட்சை நடத்தும். கொம்புள்ள மிருகங்கள் தலையோடு தலை மோதி யார் பெரிய கொம்பன் என்று போட்டியிடும். இதன் பேர் ரட்டிங் என்போம். மயில், குயில் மாதிரியான ஆண் பறவைகளோ தன் தோகைகளை விரித்து காட்டி அல்லது தேனமுதிர குரலால் பாடி காட்டி தன்னுடைய பெண் பறவைகளை ஈர்க்கும். ஆக ஆண் பாலின் அனைத்து செயல்களுமே பெண் பாலின் பார்வையில் தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ளவே செய்யப்படுகின்றன. இப்படியெல்லாம் விஞ்ஞானிகள் புட்டு புட்டு வைக்க, சேச்ச அதெல்லாம் மிருக நடத்தையாக இருக்கலாம், ஆனால் மனித ஆண்கள் போயும் போயும் பெண்ணை கவர்வதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்ளவே மாட்டார் என்று பல பேர் ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். நீங்களே உங்களை சுற்றி இருக்கும் ஆண்கள் அனைவரையும் கவனித்து பாருங்களேன். கதை, கவிதை, இலக்கியம், சினிமா, அரசியல், வணிகம், அறிவியல், மென்பொருள் என்று எந்த துறையைச் சேர்ந்த ஆணாக இருக்கட்டுமே, அவர்களின் எல்லா செயல்களுமே கடைசியில் ஒரு பெண்ணுக்காகத்தான் என்பது உங்களுக்கு புரிய வரும். இதற்காக அவன் கல்வி கற்று அறிவாளி ஆகிறான். பொழுதுபோக்குகள் பல கொண்டு வந்து திறமைசாலி ஆகிறான். நேர்த்தியாக நாகரிகமாக தன் நடை, உடை, பாவனைகளை மெருகேற்றிக் கொள்கிறான். வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க முயல்கிறான். தன் அந்தஸ்தை அதிகரித்து கொள்ள பார்க்கிறான். அதனால் பெண்களே, ஆண்களின் இந்த அவஸ்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவன் இத்தனை பாடுபட்டு தன் கவர்ச்சி விகிதத்தை கூட்டிக் கொள்ள முயலும் போதே நீங்கள் அவனை சட்டை செய்யாமல் போனீர்கள் என்றால் அவனுக்கு எவ்வளவு வலி உண்டாகும். ஒரு மனிதனின் மனம் புண்பட நீங்கள் காரணமாக இருக்கலாமா? அதனால் உங்களை கவர முயலும் ஆண் உங்கள் எதிரில் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள செய்யும் நடவடிக்கைகளை கொஞ்சமேனும் கவனியுங்கள். அவனை நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாக நினைக்க வேண்டாம். உங்கள் மனதில் வேறு யாருக்குமே தராத பிரத்யேக இடத்தை அவனுக்கு தர வேண்டாம். ஆனால் அவன் செய்யும் சில நடவடிக்கைகளை பாராட்டுங்கள். அவனை சற்றுமேனும் கவனியுங்கள். அவன் செய்யும் செயல்களை ஊக்குவித்து ஊங்கொட்டி வையுங்கள். இப்படி நீங்கள் அவனை கண்டுகொண்டே இருந்தால்தான் கடைசியில என்னவ கவனிச்சிட்டா அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள தோன்றும். நீங்கள் நேசிக்கும் ஆணை கண்டுகொள்ள செய்தாலே போதும். சூரியன் பட்டதும் போஷாக்கு பெற்ற செழிப்பாய் வளரும் மரம் மாதிரி அவன் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகரிக்கும். சந்தோஷம் பெருகும். ஆனால் ஒரு எச்சரிக்கை,
பார்க்கும் எல்லா ஆண்களையும் கண்டு வேண்டாம். பிறகு உங்கள் மேல் மையம் கொண்டு நீ என்னோட இல்லைனா என்னால உயிர் வாழவே முடியாது என்று ஓவர் சென்டிமெண்டில் உருக ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் கண்டுகொள்ள செய்யும் அத்தனை ஆண்களையும் இதுவே அனாவசிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுமே. அதனால் இந்த கண்டுகொள்ளும் திறன் எல்லாம் நீங்கள் விரும்பும் ஆண்களிடம் மட்டுமே செய்து பாருங்கள். பிற ஆண்களிடம் வேண்டாம். உங்கள் காதலன், கணவன், மகன், நண்பன், மருமகன், பேரன் மாதிரியான ஆண்களை மட்டும் கண்டுகொண்டு வையுங்கள். மீதமுள்ள மற்ற ஆண்களை மற்ற பெண்கள் பார்த்து கொள்வார்கள். என்னங்க, இந்த 5வது அஸ்திரம் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கு. ஃபாலோ பண்ணிடுவோமா?